சொன்னதை கேளுங்கம்மா. ஐயோ, என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ஆள் போயிருக்குமா? முருகா, என் கணவரை தான் என்கிட்ட இருந்து பிரிச்சு என் குழந்தைய பிரிக்கிறாரு. முருகா, நீதான் என் குழந்தையை காப்பாத்துறியா? நீதான் என் குழந்தையை காப்பாத்துறியா? வேலம்மே, என்ன அப்படி பாக்குற? உன்னை விட்டுட்டு ஓடி போன உன் கணவன் சாமிநாதன் தான். வேலம்மே, நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்காக என்ன மன்னிச்சுட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வாழா வெட்டியா நடமாடிக்கிட்டு இருந்த எனக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்த உயிர் நீங்க. குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சு அப்பா எங்கேம்மான்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஏங்கிட்டு இருக்கிறேன். என் வேதனையை போக்க வந்த கடவுள் நீங்க. வேலம்மே, நீ வந்து அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க இப்படி இங்க திடீர்னு? அது ஒரு பெரிய கதை. காசு இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்த மோகனா என் கையில காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை விட்டுட்டு ஓடிட்டான். அவளை தேடிட்டு நான் மெட்ராஸுக்கு போனேன். கிடைக்கல. எப்படி முகத்துல முழிக்கிறதுன்னு வெட்கப்பட்டு வேலைக்காக தேடி அலைஞ்சேன். கடைசியில் இந்த வேலை கிடைச்சது. கொஞ்ச நாள் மெட்ராஸ்ல இருந்தேன். அப்புறம் என்ன கும்பகோணத்துக்கு மாத்திட்டாங்க. நேத்து தான் இங்க வந்தேன். நீங்க வரலீங்க. என்னை விட்டு போன கணவரை கொண்டு வந்து சேர்த்து பிரிஞ்சு எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிடப்பான்னு அந்த சுவாமி மத தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய் கண்ணீர் வடிச்சு கூப்பிட்டு என் குறைய தீர்த்து வைக்கத்தாங்க உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கா. உண்மைதான். சுவாமிமலை கோயில்ல இருந்து தீ விபத்துன்னு போன் வந்தது. போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க தீ விபத்து நடக்கல, யாரும் போனும் பண்ணலன்னு தெரிய வந்தது. சரிதான், இது யாரோ செஞ்ச குறும்பு நினைச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது இங்க குடிசைகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோம். அதை வேற யாரும் செய்யலீங்க. குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு உபதேசம் பண்ண அந்த குருநாதன் தான் நம்ம சேர்த்து வைக்கத்தான் அப்படி செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல, என்னையும் மனுஷனா மாத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே நான் உன்னை பிரியவே மாட்டேன். இது அந்த சுவாமிநாதன் மேல ஆன. முருகா, அவன் பேரை சொன்னவங்களுக்கு என்னைக்குமே குறை வராதுமா. ஆமாமா, இனிமே வேலைக்கு வேலை, நிமிஷத்துக்கு நிமிஷம் 24 மணி நேரமும் நீங்க அவன் பேரை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வராது. ஐயா, முதல்ல தலை காலெல்லாம் கழட்டி வச்சுட்டு உங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச அந்த சுவாமி மேல சுவாமிநாதனை கும்பிட்டு வாங்க. குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அப்படிங்க. முருகா, உன் தேவி வள்ளியம்மை திருமண திருவிழாவில பிரிஞ்சு போன என் கணவரை திருப்பி கொண்டு வந்து சேர்த்திடுன்னு வேண்டினேன். அப்படியே செஞ்சுட்டேன். குருநாதா, இனிமே நாங்க எப்பவும் இப்படியே இணைஞ்சிருக்கிற பாக்கியத்தை கொடுப்பா. எரியும் செய்தி கேட்டு முகநாதா என் குழந்தையை காப்பாற்று காப்பாற்று என்று பதறினாள். பக்தையின் குரல் கேட்டு சுவாமிநாதன் தீயணைக்கும் படைக்கு செய்தியை அறிவித்து வரவழைத்து குழந்தையை காப்பாற்றி குடும்ப தலைவனும் அல்லவா காப்பாற்றி சேர்த்தான். அத்தகைய ஆறுமல பெருமான் அன்புக்கு அடிமை ஆதலினாலே அவனுடைய பெருமையை 1000 நா படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது என்றால் ஒரு நா படைத்த அடியேனால் எவ்வாறு சொல்ல முடியும்? பக்தகோடிகளே, அடுத்து பழனிமலை மீது குடிகொண்டிருக்கும் பாலதண்டாயுதபாணி நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை இப்போது சொல்லுகின்றேன். திண்டுக்கல்லில் கதிர்வேல் என்ற ஒரு அன்பர் வாழ்ந்து வந்தார். அவர் சிறந்த வியாபாரி.
பெரிய தனவந்தர். அவர் ஒரு நாள் பழனி ஆண்டவருடைய சந்நிதியில் பழனி ஆண்டவா, பாலமுருகா, நீ இல்லாம என்னால என்னப்பா செய்ய முடியும்? உள்ளூர்ல முதலா உன்னையும் நிரந்தர கூட்டா சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சப்போ எல்லாரும் என்ன கேலி பேசினாங்க. இந்த முரட்டு பைய முன்னுக்கு வருவானா, காலி பைய காசு சேர்ப்பானான்னு என் காதல படும்படியாவே ஏளனமா பேசினாங்க. ஆனா அத்தனை பேரும் வாயடைச்சு போற மாதிரி எனக்கு லாபத்தை நீ வாரி வாரி கொடுத்தப்பா. அதுல பாதி பங்கு உன் திருப்பணிக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த நாட்டுல செய்துகிட்டு இருந்த வியாபாரத்தை வெளிநாட்டிலையும் போய் செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். முதல் முறையா வெளிநாடு போற எனக்கு வேண்டிய தைரியத்தையும் போதுமான விவேகத்தையும் வியாபாரத்தை வெற்றிகரமா முடிக்கிற சக்தியையும் கொடுத்து அருளும்படியா உன்னை வேண்டிக்கிறேன்ப்பா. ஆண்டவனே முருகையா. அடே வடிவேலு, கதிர்வேலு, உன்னை கோவில்ல சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கலடா. நிறுத்துற, நான் இந்த ஊருக்காரன். எனக்கு தெரியாம எப்பவாவது இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறியா? இல்ல. அப்புறம் ஏன்டா இன்னைக்கு வந்த? வடிவேலு, ஒரு அவசர பிரயாணம். ஆண்டவனை பார்த்துட்டு ஒன்னையும் வந்து சந்திக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அவசரமா? என்னப்பா அது? ஒண்ணு இல்லப்பா, வெளிநாட்டிலயும் வியாபாரம் செய்யலாம்னு முடிவு பண்ணி நாளைக்கு நான் புறப்படலான்னு இருக்கேன். ஏன்பா, உள்ளூர்ல இருக்கிறது போதாதா? அதுக்கு இல்லப்பா, திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பை ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். அதை ஏன் நடுவ விடுவானே? ஒரு 5-6 வருஷம் வெளிநாட்டுல போய் இருந்துட்டு வரலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். அது போகட்டும், நீ எப்படி இருக்க? நல்ல நேரம் வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்ப வந்திருக்குது, என்ன பிரயோஜனம்? ஏய், ஏன்டா அப்படி சொல்ற? பழனி தாலுகாவுக்கு மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸ் ஏஜென்சி எனக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடைச்சா போதும், நிறைய லாபம் வரும், வாழ்க்கையும் வளமாகும். ஆனா 10,000 ரூபாய் டெபாசிட் கேட்கறாங்க. என்கிட்ட இருக்கிற நிலத்தை வித்தா கூட 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். பாக்கி 5,000க்கு கூட்டு சேர சொல்லி பல பேரை கேட்டு பார்த்தேன். ஆனா பலன் இல்லை. அதனாலதான் என் குறையெல்லாம் இந்த பாலகண்டாயிரம் பாண்டிகிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் தர்றேன்டா. வடிவேலு, நீ நிலத்தை விற்க வேண்டாம், 10,000 நான் கொடுக்கிறேன். என்னடா தயச்சு போயிட்ட? கதிர்வேலு, ஒண்ணு இல்ல கதிர்வேலு, ஒண்ணு இல்ல. ஆமா, இந்த பணத்தை நீ எனக்கு எப்படி கொடுக்க விரும்புற? பங்கா இல்ல கடனா? இங்க பாரு, எனக்கு பங்கு, லாபம், வட்டி எதுவுமே வேண்டாம். நீ நல்லா இருக்கும் போது திருப்பி கொடு, இல்லன்னா விட்டுட. ரொம்ப பெருந்தன்மைப்பா உனக்கு. ஆனா வியாபாரத்துக்கு வேண்டிய பணம் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கி போட்டுட்டு வர்ற லாபத்தை நான் மட்டும் அடைய என் மனசாட்சி இடம் கொடுக்காதுப்பா. 3/4 பங்கு உனக்கு, 1/4 பங்கு எனக்கு. என்னடா பேச்சுது? இப்படி பேசிக்கிட்டு இருந்த உனக்கு பணமே கிடையாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. பணம் பூரா உன்னுடையது, உழைப்பு தான் என்னுடையது. டேய், முடிவா சொல்றேன் கதிர்வேலு, இந்த பணத்தை நான் வாங்கிக்கணும்னா பங்குல பாதி உனக்கு, மீதிதான் எனக்கு. சரிப்பா, உன் இஷ்டம்ப்பா. ரொம்ப நன்றிடா, ரொம்ப நன்றி. வடிவேலு, நீ தர்ற லாப பணத்தை என் சொந்தத்துக்காக நான் எடுத்துக்க மாட்டேன். ஆண்டவன் திருப்பணிக்காக செலவு பண்ண போறேன். சரியா? உன் விருப்பம். அப்ப இன்னைக்கே 10 ரூபாய் வாங்கி பார்ட்னர்ஷிப் டீட் எல்லாம் எழுதிடுவோமா? என்னடா அது, நம்பிக்கை இல்லாதவனுக்கு தானே 10 ரூபாய் அது இது எல்லாம். நான் உன்னை பரிபூர்ணமா நம்புறேன். இருந்தாலும் ஒரு சாட்சி என்ன கடவுளுக்கு கொடுத்த கற்பூரம் வேணுமா, இல்ல ஏழைகளுக்கு கொடுக்க சில்லற வேணுமா? ரெண்டும் இல்லப்பா. ரெண்டும் இல்லாம வியாபாரத்துக்கு எடுத்து என்ன ஏன் கூப்பிட்டீங்கன்னு? கற்பூரே இல்ல சண்முகம், இவரே என்னுடைய நண்பர் கதிர்வேலன் பேர். வணக்கம். வணக்கம். இவரு நானும் ஒன்னா சேர்ந்து மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸ் ஏஜென்சி ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். 10,000 ரூபாய் மூலதனமா போடுறேன். நீ என்ன போடுற? நான் ஒண்ணும் போடலப்பா. ஒண்ணும் போடலன்னா வியாபாரம் சோபிக்காதே. உழைப்பு என்னதானே? உழைப்பு உனது, பணம் ஆவறது. என்ன கணக்குது? நான் ஒர்க்கிங் பார்ட்னர். ஓஹோ, ஆமா, லாபத்துல எப்படி கணக்கு? ஆளுக்கு பாதி. ஆனா எழுத்து மூலமா இதை பத்தி ஒண்ணுமே வேணாங்கிறாருப்பா. நான் தான் ஒரு சாட்சியா இருக்கட்டுமே உன்னை கூப்பிட்டேன். வடிவேலு, கொஞ்சம் சும்மா இரு. இங்க பாருப்பா, எங்களுக்கு சாட்சி எல்லாம் வேண்டாம், நீ போய் உன் வியாபாரத்தை கவனிப்போ. என்னடா கற்பூரம் விக்கிறவன் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உலக அனுபவமே இல்ல.
இந்த காலத்தை 50 ரூபாயை கடனா கொடுத்தா 5 தடவை கோர்ட் வாசலுக்கு ஏறி இறங்க வேண்டியதா இருக்குது. 1000 கணக்கில் பணத்தை போடுறீங்க. இதுக்கு ஒரு சாட்சி பத்தாது, 9 சாட்சி தேவை. தேங்காய் கடை தேங்கராஜா, வெத்தலை கடை வெள்ளச்சாமி, பழகடை பஞ்சாட்சரம். நிறுத்துப்பா. சாட்சிங்க. அதத்தாப்பா நிறுத்த சொல்றேன். நீ 1 ரூபாய்க்கு கற்பூரம் கொடு. இந்த இங்க வாடா. கற்பூரே கற்பூர கற்பூரே கற்பூரே. கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஏன்டா கோவிலுக்கு வர்ற? அங்க பாருடா, அங்க பாரு. நாம 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறோம்னு அத்தனையும் பார்த்துட்டு இருக்கிறானே இந்த பழனி ஆண்டவன். இந்த தெய்வத்தை விட ஒரு சாட்சி வேணுமாடா? வாடா. அடாடா, நம்பிக்கைன்னா கடவுள் மேல இப்படி இல்ல இருக்கணும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். உன் பாதத்துல வச்சு இந்த பணத்தை கொடுக்கிறேன். இதை ஆரம்பிக்கிற வியாபாரம் நிலைச்சு தழைச்சு வளர நீதான் இவனுக்கு அருள் பாலிக்கணும். நல்லா இருற. நட்புக்கே இலக்கணம் இவங்க தான். முருகா. பழனி ஆண்டவா, வியாபாரம் இப்படியே மேலும் மேலும் விருத்தியானா வருஷா வருஷம் பங்குனி மாதத்தில் நடக்கிற உத்தர திருவிழாவில் தங்கரதை இழுத்து பால் அபிஷேகம் செய்கிறேன். பால் அபிஷேகம் செய்கிறேன். பரு
என்ன கதிர்வேலு திடீர்னு இப்படி வந்து நிக்கிற? வரப்போறேன்னு தெரியப்படுத்திருந்தா நான் பிரம்மாண்டமான வரவேற்பு ஏற்பாடு பண்ணிருப்பேன். அதெல்லாம் எதுக்குப்பா வடிவேலு? என்ன பார்த்ததும் உள்ளன் போட ஓடி வந்து பாபான்னு வரவேற்கிறையே, இந்த அன்பு ஒன்னே போதும்பா. அதெல்லாம் சரி, முதல்ல நீ வந்து உட்கார். சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியமா இருக்கிறப்பா. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். ஆமா, பயணம் எப்படி இருந்தது? ரொம்ப சௌக்கியமா இருந்ததுப்பா. ஆமா, வெளிநாட்டுல 5-6 வருஷம் இருக்க போறேன்னா 2 வருஷத்துல வந்து நிக்கிறேன். அது இருக்கட்டும், ஊருக்கு எப்ப வந்த நீ? நேத்துதான்ப்பா வந்தேன். வந்ததும் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். ஆண்டவனை கும்பிட்டுட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன். அப்படியா? வெளிநாட்டு வியாபாரம் எல்லாம் எப்படி? வடிவேலு, நான் முடியாதுன்னு நினைச்ச பல விஷயங்களை பழனி ஆண்டவன் எனக்கு ரொம்ப சுலபத்துல முடிச்சு கொடுத்துட்டான்ப்பா. ஆமா, ஓ வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? பிரமாதம். இது வரைக்கும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம். 10 லட்சம். வடிவேலு, பழனி ஆண்டவன் பாதத்துல வச்சு நான் கொடுத்த பணத்தோடைய பெருமையை பத்தியா? 10,000க்கு 10 லட்சம் லாபம். ஏன்பா, என் பங்குக்கு 5 லட்சம் வரும்ல, அதை வச்சு கோயிலுக்கு என்ன திருப்பணி பண்ணலாம்? நீ சொல்லு, நீயே சொல்லு. அட சொல்லுப்பா. என்னது, திருப்பணி செய்ய போறியா? ஆமாப்பா, அது அன்னைக்கே செஞ்ச முடிவு தானே. என் பணத்தை எடுத்து நீ திருப்பணி செய்ய போறியா? பணம் ஒண்ணுதான். வடிவேலு, உன்கிட்ட எதுப்பா பணம்? பழனி ஆண்டவனுக்கு முன்னால நான் தானே உனக்கு 10,000 கொடுத்தேன். அந்த 10,000 தான் இன்னைக்கு 10 லட்சம். நீ கொடுத்தியா? யாருக்கு கொடுத்த? எங்க கொடுத்த? எப்ப கொடுத்த? எதுக்காக கொடுத்த? நண்பா, இனிமே சொல்லாத. ஏன்? இருக்கிறது போதாதுன்னு இன்னொருத்தன் சொத்துக்கு ஆசைப்படுற உன்னை என் நண்பன் சொல்லிக்க வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். வடிவேலு, வடிவேலு, நடந்ததை எல்லாம் நல்லா யோசனை பண்ணிப்பாரு. நன்றி கட்டத்தனமா நடந்துக்காதே. லாபம் எல்லாம் உனக்கே வேணும்னு கேளு, நான் விட்டு கொடுத்துடுறேன். ஆண்டவனுக்கு சேர வேண்டிய 5 லட்சத்தையும் உனக்காக நானே கொடுத்து திருப்பணியை நல்லபடியா முடிச்சு வச்சிடுறேன். வடிவேலு, வடிவேலு, இங்க பாருடா, இங்க பாருடா. பழனி ஆண்டவனுக்கு முன்னால வாங்கின பணத்தை மட்டும் இல்லைன்னு சொல்லாதே. அவன் 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 உன்னை சும்மா விட மாட்டான்டா, சும்மா விட மாட்டான்டா, சும்மா விட மாட்டான். நடா சும்மா பயணி ஆண்டவன் அவன் பேரை சொல்லி பயமுறுத்துற. ஏய், அவன் என்ன உனக்கு மட்டும் பரம்பரை சொத்தா? நேற்று 5,000 ரூபாய் செலவு வச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி தங்கரதை விட்டா. தங்கரதம் தெரியுமா உனக்கு? தெரியுமாடா? என்ன பிரயோஜனம்? என்னடா பிரயோஜனம்? நில்லடா. அடுத்து கெடுக்காம, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாம, உள்ள தூய்மையோட இருக்கிறவன் ஒரு பைசாவுக்கு சூட வாங்கி கொடுத்தாலும் போதும், அந்த ஆண்டவன் ஓடி வந்து உதவி செய்வான். வடிவேலு, நல்லா நினைச்சு பாருடா, நல்லா நினைச்சு பாரு. நீயும் நானும் ஒரே இடத்துலதான் மாசம் 6 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம 2 பேரும் ஒரே கடவுளை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக்கி வச்சிருக்கான். ஒண்ணு வெறும் 10,000 ரூபாய்க்கு என்கிட்ட கை நீட்டி கேட்க வச்சுட்டான். பாத்தியாடா? ஏன்டா நீயும் நானும் கடவுளை வணங்குற முறையில இருக்கிற வித்தியாசம் தாண்டா. அப்படின்னா என்ன போலீங்கிறியா? ஆமாடா, ஆமா. நீ மலையேறி போய் திருவிழா கொண்டாடி ஆண்டவனை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. உட்கார்ந்த இடத்துலயே இருந்து மனமுருகி ஒரு முறை முருகான்னு கூப்பிட்டா போறோம். அந்த ஆண்டவன் மலையில இருந்து உன்கிட்ட இறங்கி ஓடி வருவான்டா. நிறுத்து, நிறுத்து. உன்ன மாதிரி ஆளுங்க 5,000 இல்லடா, 50 லட்சத்துக்கு ஆராதனை அபிஷேகம் பண்ணி வச்சாலும் ஆண்டவன் வரமாட்டான், வரவே மாட்டான்டா. வராமல எனக்கு 10 லட்சம் லாபம் வந்தது. வரும்டா, வரும். நிலக்கு நிக்க. ஏன் தெரியுமா? உன்னை போல ஆண்டவனுக்கு துரோகம் பண்றவன், அவன் சொத்தை அபகரிக்க நினைக்கிறவன், ஏமாத்துறவன் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வாழ முடியும். அதனாலதான் பெரியவங்க தெய்வம் அன்று கொல்லாது நின்று கொல்லும்னு சொன்னாங்க. வெளியில போ. போடா வெளியே, போடா வெளியே. நீயா போறியா இல்ல போக வைக்கட்டுமா? போறேன்டா, போறேன், கோர்ட்டுக்கு போறேன். வடிவேலு, என் தெய்வம் கோவணம் கட்டி குழந்தை உருவத்தில் இருக்கிறதுனால விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டியடா. அவன் தாம் பங்கு உன்கிட்ட வாங்காம விட மாட்டான். அப்படி இல்லை, உனக்கு வெற்றி, துரோகத்துக்கு வெற்றி, அக்கிரமத்துக்கு வெற்றி, அநியாயத்துக்கு வெற்றி.
அவன் தோத்து போய் 3 மாசம் ஆச்சுடா. இருந்த ஒரே சாட்சி சூடமித்த சண்முகம். 3 மாசத்துக்கு முன்னால அவன் கார்ல அடிபட்டு செத்து போன செய்திய பத்திரிகையில வந்து தெரியாம என்கிட்ட வந்து மோதுறான். மழைய மழை என்ன வந்து செஞ்சு பார்க்கலாம். பழனி ஆண்டவனே, பாலமுருகா பாலமுருகான்னு பக்தர்கள் எல்லாம் உன்னை கூப்பிடுறதுனால ஒண்ணும் தெரியாத சின்ன பிள்ளைன்னு உன்னை அவன் நினைச்சுட்டான்ப்பா. கை நீட்டி வாங்கின பணத்தையும் அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். அவரை நான் சும்மா விட போறதில்ல, கோர்ட்டுக்கு போக போறேன். எதுக்காக? பணத்துக்காகவா? இல்ல ஆண்டவனே, இல்ல. பணத்தை வாங்கும் போது சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒண்ணு அவன் மறந்துட்டானே. நீ யாருன்னு அவனுக்கு நான் உணர்த்தணும். இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் உன் சக்தியை எடுத்து காட்டணும். அதுக்காகத்தான்ப்பா நான் கோர்ட்டுக்கு போறேன். ஆண்டவரே, எனக்கு துணையா இரு. தெய்வமே, என் கூட இரு. என் கூட இரு முருகா, என் கூட இரு. என் கூட இரு முருகா, என் கூட இரு. எழுத்து மூலமா எதுவும் இல்ல, சாட்சியாவது உண்டா? மலை மேல நின்னுகிட்டு மனுஷ செய்யற நல்லதையும் கெட்டதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பழனி ஆண்டவரை தவிர எனக்கு வேற சாட்சியே கிடையாதுங்க. இந்த வழக்குல வாதி நான் இல்லைங்க, தெய்வம். அதனாலதான் வாதாடத்தை கூட வக்கீல நான் ஏற்பாடு பண்ணல. இப்பவும் சொல்றேன், அவரும் வணங்குற அதே பழனி மலை தெய்வத்து மேல சத்தியம் பண்ணி என்கிட்ட அவர் பணம் வாங்கலன்னு சொல்லட்டும், நான் ஏத்துக்கிறேங்க. அது மட்டும் இல்ல, என்னால அவர் கௌரவத்துக்கு இடுக்கு ஏற்பட்டுடுச்சுன்னு நீங்க நினைச்சா என்ன நஷ்ட ஈடு கொடுக்க சொன்னாலும் கோர்ட்டு செலவோட சேர்த்து கொடுத்துறாங்க. மிஸ்டர் வடிவேலு, உங்க அபிப்பிராயம்? அவர் சொன்னபடியே சத்தியம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன். எஸ், ப்ரொசீட். நான் பணம் அந்த பழனியாண்டவன் மேல சத்தியமா சொல்றேன், பணம் வாங்கல வாங்கல வாங்கவே இல்ல. எப்ப போய் சொல்ற? சண்முகாணி உயிரோட இருக்க 3 மாசத்துக்கு முன்னால கும்பகோணத்துல நீ கார்ல அடிபட்டு செத்து போனதா சொன்னாங்களே, நீ உயிரோட இருக்க? எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவன் என்ன பொழைக்க வச்சுட்டான். ஏன் தெரியுமா? கதிர்வேலுன்ற முருக பக்தனை வடிவேலுன்றவன் மோசம் பண்ண போறான். சமயத்துல போய் சாட்சி சொல்லி நீதியை நிலநாட்டணும்ன்றதுக்காக தான். இவரான இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இவருக்கு எல்லா விவரமும் தெரியும். இவரை என் தரப்புல சாட்சியா விசாரிக்கும்படி நான் கேட்டுக்கிறேங்க. எஸ், இந்த வழக்குல நீங்க சாட்சியில் விரும்புறீங்களா? ஆமாங்க, இந்த வழக்கை பத்தி பத்திரிகையில படிச்சேன். அதனால தான் பதறி போய் ஓடி வந்தேன். எஸ், ப்ரொசீட். 2 வருஷத்துக்கு முன்னால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு தை அமாவாசை. பழனி ஆண்டவனுக்கு முன்னால கதிர்வேலு வடிவேலு கிட்ட 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தார். அதை என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். எல்லாம் 100 ரூபாய் நோட்டு. ஒரே கட்டா கொடுத்தாரு. இவ்வளவு கனம். அது மட்டும் இல்லாம இவருக்கு கிடைக்கிற லாபத்துல அவருக்கு பாதி பங்கு தர்றேன்னு சொன்னாரு. அதையே என் காதால கேட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இவர் ஆனர், இந்த ஆள் யாருமே எனக்கு தெரியாதுங்க. இவர் ஆனர் என்னை அவமானப்படுத்துகிற ஒரே நோக்கத்தோட பணத்தை கொடுத்து ஒரு பைசாக்கு சேவை செய்கிறாங்க. மிஸ்டர்
வடிவேலு? அவர் நமக்கு தெரியாது என்றால் பார்த்தவுடன் தெரிஞ்சீர். கார் விபத்தில் இறந்து விட்டதாக சொன்னார்களே என்று அவர் எதற்காக கேட்டீர்? யுவர் ஆனர், வந்து வாதியின் வழக்கிற்கு எழுத்து மூலமாக எந்தவித ஆதாரமும் இல்லாததால் இதன் முடிவு சண்முகத்தின் சாட்சி ஒன்றையே ஆதாரமாக கொண்டுள்ளது. மிக கவனமாக அவர் சாட்சியத்தை ஆராய்ந்ததில் உண்மையைத்தான் சொல்லுகிறார் என்று முடிவு செய்கிறேன். எனவே வாதி கதிர்வேலு தனக்கு சேர வேண்டும் என்று வழக்கில் குறிப்பிட்ட தொகையை கோர்ட்டு செலவுடன் சேர்த்து வடிவேலு கதிர்வேலுக்கு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கிறேன். அவன் துணிஞ்சு ஓ மேல சத்தியம் பண்ணலப்போ அநீதிக்கு தாவற்றி அக்கிரமத்துக்கு தாவற்றி நான் வணங்குற தெய்வமான உனக்கு படு தோல்வின்னு நான் பதறி போயிட்டேன்ப்பா. நான் பதறி போயிட்டேன். ஆனா அந்த நேரத்துல உன் கோயில் இருக்கிற திசை பக்கமா கவுனி சொன்னதை கேட்டேன். அப்பவே என் கவலை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. என்ன காப்பாத்துறதுக்கு நீ வந்துட்டேன்னு நான் பூரிச்சு போயிட்டேன்ப்பா. சூட வைக்கிறவனை சாட்சி சொல்றதுக்காக கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி உன்னை நம்புனவங்கள நீ எப்பவுமே கைவிட மாட்டேன்னு நிரூபிச்சு காண்பிச்சுட்டப்பா. என் தெய்வமே நிரூபிச்சு காண்பிச்சுட்டப்பா. வேல் முருகா, வெற்றி எல்லாம் உனக்குதாப்பா. வெற்றி வேல் முருகா, உனக்கு தான்ப்பா வெற்றி, உனக்கு தான் வெற்றி. முருகையா, உனக்கு தான் வெற்றி. அந்த வெற்றியை தேடி கொடுக்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வந்தது யாரு? பழனி ஆண்டவன் தான். அன்பர்களே, பெரியோர்களே, எது நடந்தாலும் எல்லாம் அவன் செயல்தான் என்று கதிர்வேலை போல் யாரொருவர் உண்மையாக உறுதியாக மனப்பூர்வமாக நம்புகின்றார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் சாட்சியாக மட்டுமல்ல, வேலைக்காரனாக, காவல்காரனாக, தோழனாக, தொண்டனாக என்றுமே நின்று துணை புரிவான் பழனியப்பன். ஆனால் அதே நேரத்தில் வடிவேலை போல் அவன் நாமத்தை சொல்லி ஏமாற்றுகிற எத்தவேளை எம்பெருமான் என்னாலும் என்றுமே தண்டிக்காமல் விடமாட்டான் பாலதண்டாயுதபாணி. அன்பர்களே, தாய்மார்களே, அடுத்து இப்பொழுது திருச்செந்தூரில் வாழும் செந்திலாண்டவன் நிகழ்ச்சிய ஒரு அற்புத நிகழ்ச்சியை சொல்லப் போகின்றேன். திருநெல்வேலியில் ஆறுமுகம் என்ற ஒரு அன்பர் இருந்தார். அவர் ஒரு நாள் திருச்செந்தூரான கும்பிட்டது போதும், தூக்கி தள்ளு. நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் பேசல, என்ன பேச வச்சுட்டா. ஐயோ, என்னங்க இது காயம்? என்னாச்சு? அல்லும் பகலும் ஆறுமுகனை கும்பிட்டமே, அதுக்கு அவன் கொடுத்த அன்பளிப்பு. வருஷா வருஷம் திருச்செந்தூருக்கு போய் வீரம் இருந்து வாழ்க்கைக்கு கவசம்னு நினைச்சு கட்டிக்கிட்டு வருவோமே காப்பு, அதுக்கு கிடைச்ச வெகுமதி. நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே தொழில நஷ்டப்பட்டு ரங்கசாமியோட சேர்ந்து கூட்டு வியாபாரம் செய்யலாம்னு தானே இருந்த நகைகளை எல்லாம் விக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு கிளம்பினேன். ஆமா, அதுக்கு என்னங்க இப்போ? 4 ரவுடிகள் என்ன வழிமறைச்சு கொண்டு போன நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு பேர சொல்றேன். போதும் அவர் நமக்கு காட்டின கருணை, செஞ்ச உதவி, கொடுத்து சம்மானம். இதோ பாருங்க, ஆத்திரப்பட்ட ஆண்டவனை திட்டாதீங்க. நான் உறுதியா சொல்றேன், ஏதோ ஒரு பெரிய நஷ்டத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த சின்ன நஷ்டத்தை கொடுத்திருக்காரு. ஒருவேளை நாம் அந்த நகைகளை எல்லாம் வித்து செய்ய போற வியாபாரம் ஆண்டவனுக்கு பிடிக்கலையோ என்னமோ, அதுக்காக மிச்சம் மீதி இருந்த கைப்பொருளை எல்லாம் நஷ்டமடைய செஞ்சது என்ன நியாயம்? எது நியாயம் எது நியாயம் இல்லைங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும்.
நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படித்தான் பேசுவேன். வள்ளியம்மே, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னையில இருந்து அவளை நான் வணங்க மாட்டேன், வணங்கவே மாட்டேன். வேண்டாங்க, தேவனிந்திர தேடிக்காதீங்க. தவறு உங்க மேலதான். வள்ளியம்மே, ஆண்டவன் உங்களுக்கு பொருளை கொடுத்தாரு, தொழிலை கொடுத்தாரு, அந்த தொழில நிறைய லாபத்தையும் கொடுத்தாரு. ஆனா அதையெல்லாம் பயன்படுத்தி வாழ தெரியாம வாழ்ந்து கேட்டது நீங்க தானே. அன்பில கொடுத்தாலும் அளந்து கொடுங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கேட்டீங்களா? சிரிச்சவெல்லாம் சிநேகித, உங்க காலை தொட்டு கும்பிட்டவெல்லாம் தோழ, முருகான்னு சொன்னவெல்லாம் பக்தன் முடிவு பண்ணி இருக்கிறதையெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு ஆண்டவனை ஏன் குறை சொல்றீங்க? என்ன நடு தெருவுல நிறுத்துற அந்த நன்றி கிட்டவளுக்கா பஞ்சு பேச? யார் நன்றி கிட்டவங்க? இல்லைங்க. என்ன சொல்லு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருந்து பறிச்சது நகைய மட்டும்தான், என் மாங்கல்யத்தை இல்லைங்க. அந்த திருடங்க உங்களை குத்தி கொலை செஞ்சுட்டு அந்த நகைகளை பறிச்சுட்டு போயிருந்தா நான் இப்படி பூவும் பொட்டோட உங்க முன்னால நின்று பேச முடிஞ்சிருக்கா? இப்ப சொல்லுங்க, யார் நன்றி கெட்டவங்க? ஆண்டவனா? 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 இல்லை, 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 இல்லை. ஆண்டவா, 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 வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேரகா என்று திருநீர் அறிவோருக்கு மேவராதே வினை அப்படின்னு தினம் தினமும் புகழ்வாடி துதிக்கிற நானே உருளை இழந்த வேதனையில என்ன மறந்து என்னென்னமோ பேசிட்டேன்பா. என்ன மன்னிச்சு முருகா, என்ன மன்னிச்சிருப்பா. என்னங்க இது? திருச்செந்தூர்ல நாளை கழிச்சு உங்க அக்கா மனுக்கு கல்யாணம் இல்ல, அதுக்காக முறைப்படி பத்திரிகை வந்திருக்குது. நீ எப்ப புறப்பட போற? நான் போறது இல்லைன்னு நேத்தே முடிவு பண்ணிட்டேங்க. ஏன் வள்ளியம்மே? போன தடவை போன போதே அக்கா என்கிட்ட சரியா பேசல. என்ன காரணம்? தொழில நஷ்டம் ஏற்பட்டு அவங்க அந்தஸ்துக்கு நாம தாழ்ந்துட்டோம் இல்லையா, அதனாலதான். இப்போ உடம்புல ஒரு நகை இல்லாம போனா என்ன மட்டும் இல்ல உங்களையும் கேவலமா பேசுவாங்க. வள்ளியம்மே, இந்தாம்மா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு புறப்படும். என்னமா இது? ஆச்சரியப்படாதீங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற உங்களுக்கு என் புருஷன் பழப்பதான் தெரியுமில்ல. அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். இதையும் எடுத்துக்கிட்டு போய் பழையபடி குடிச்சு தீர்த்துட்டாருன்னா கல்யாணமே நின்று போயிடும். அதனால இதை உங்ககிட்ட கொடுத்து வைக்கலான்னு தான் கொண்டு வந்தேன். நீங்க பேசணும்னு நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்தம்மா. அம்மா, ஒண்ணும் யோசிக்காதம்மா, இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா கல்யாணத்துக்கு போயிட்டு வா. நான் வரேம்மா. செந்தில் ஆண்டவன் திருவிளையாடல பாத்தீங்களா? புறப்படுங்க. நான் நீ மட்டும் போயிட்டு வா. ஏன்? இந்த நகை திருட்டு போன விஷயமா நாளைக்கு போலீஸ் என்கொயரி இருக்கு. அவங்க கேட்டா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு. வள்ளியம்மே, என்னங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்படியே செந்தில் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வா, மறந்துடாதே. சரிங்க. செந்தில் ஆண்டவா.
செந்தில்லாண்டவா, இத்தனை வருஷமா புது புடவை கட்டி பொன்னகைகளை போட்டு கணவன் வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு பெருமையோட வந்து போற பொண்ணு மாதிரி உன் கோயில என் தாய் வீடா நினைச்சு வந்துட்டு இருக்கிற என்ன இன்னைக்கு இரவல் நகையோட கொண்டு வந்து நிறுத்திட்டியே, இது நியாயமா? முருகா, நாங்க 1000 தான் தவறு பண்ணி இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. அந்த டிரான்ஸ்பார்மர் மாத்திர வரைக்கும் இப்படித்தான் அடிக்கடி ஃபீஸ் போயிட்டு இருக்கு. நீ இங்கேயா இருக்க? இனிமே நீ தப்ப முடியாது. எங்கே உன் கூட்டம் சொல்லிடு. Thank you, Inspector. Welcome. குடியோனே, இரவல் நகையோட வந்த எனக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கி அது மூலமா சொந்த நகையை திருப்பி கொடுத்த தெய்வமே. முருகா, கெட்டவனோட கூட்டு சேர இருந்த என்ன நகையை பறிச்சு அதன் மூலமா அதை தடுத்து நிறுத்தி எங்க கௌரவத்தை காப்பாத்தின கடவுளே. முருகா, இப்படி நிழல் போல தொடர்ந்து எங்களை காப்பாத்திட்டு இருக்கிறப்போ எதிர்காலத்தை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. ஆமாப்பா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். வாழ்நாள் முழுவதும் வழக்கம் போல சஷ்டி விரதத்துக்கு வந்துகிட்டே இருப்போம்.